வெல்கம் டு வில்லேஜ் டெக் ப்ளஸ். நான் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஃபிலிம் கட்டர். ஸோ நமக்கு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம் கட்டர் வந்திருக்கு. நம்ம டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையே ஃபிலிமாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு எப்படி வந்து ஃபிலிமை கட் பண்ணி மொபைலுக்கு ஒட்டுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும், நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா டெம்பர் கிளாஸ் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுபோல் புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும், ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மிஷினை நீங்கள் வாங்கி வச்சு இது மூலிமா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபிலிமை ஒட்டி கொடுத்து நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். ஸோ அது போலையும் இருக்குது. ஸோ இதை முதல்ல நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. என்ன கிளாத்து? இதில் ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் ஒரு கிரே கலரில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மிஷினில் வந்து நம்ம வந்து ஃபிலிமை இந்த பேடில் வச்சு தான் நம்ம வந்து மிஷினுக்குள்ளே வந்து இந்த கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பவருக்காக ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த ஃபிலிமை தான் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து மொபைலுக்கு ஒட்ட போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கலரில் ஃபிலிம்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ அது நின்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஜெல்லு கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிலிம் வந்து ஒட்ட முடியும். அதனில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஐபி சொல்யூஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கார்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபிட் பண்ணுறதுக்கு. ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அடாப்டரு. ஓகே, அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ மிஷினை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த மிஷின். ஸோ இதுதான் அந்த மிஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி நேம் வந்து ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிமை கட் பண்ணுறதுக்காக வந்து இதில் ஒரு சின்ன பிளேடு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பேன் டில்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கியர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பின்னாடி. ஸோ இதான் லோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில். ஸோ ஃபிலிமை லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கிளாத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபிலிமை ஒட்டி இது உள்ளே அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன மாடலுக்கு சொல்கிறோமோ அந்த மாடலை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன மாடல்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுவே வந்து கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எட்ஜ் டு எட்ஜ் உள்ள மொபைலுக்கு கூட நீங்கள் வந்து ஃபிலிம் வந்து ஒட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ ஒன்லி அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி ஒட்டுறது, என்ன மாதிரிலாம் ஒட்டலாம், ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னென்னலாம் கலர்ஸ் வருது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபிலிம் மட்டும் நம்ம என்னென்ன ஃபிலிம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஓட்டுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஃப்ளக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கிளியராக இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபிலிமாக இருக்குது. ஸோ டெம்பர் கிளாஸ் ஒட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இது போல் ஃபிலிம் வந்து ப்ரொடெக்டிவிட்டிக்காக நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் ஸ்கின்னில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கலரும் இதில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீல்டு கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமாலும் இந்த சீல்டு கவரில் வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டைட்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள்,
ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா கலர்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் கலரில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மொபைலோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த கலரில் வேணுமாலும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது போல் நிறையா கொடுத்துருக்காங்க. இதோட ஆரம்ப விலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் தொடங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிமோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 79 ரூபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் வந்து மினிமம் வந்து 300லேருந்து 500 1000 வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் நார்மல் கடைக்கு போனீங்க அப்படின்னா இது 200லேருந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ நீங்கள் கடை வைக்கிறதா இருந்தால் அப்படின்னா நீங்கள் 79 ரூபீஸ்க்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெமோ பார்த்துட்டு இந்த மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் வந்து கஸ்டமராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 200 ஆரம்பிச்சு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபிலிம் வந்து ஒரு காஸ்ட் வந்து 79 ரூபீஸ்னா உங்களுக்கு அது ஜெல் அப்ளை பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், அதை கரெக்டாக ஒட்டணும், இது மாதிரிலாம் இருக்கிறதுனால மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 200 ஆரம்பிச்சு 1000 ரூபீஸ் வரைக்கும் நிறைய குவாலிட்டி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வந்து பிடிச்ச ஸ்கின்னை நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். அது போலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு கடைக்காரங்க ஓட்டுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனி ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒன்லி அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ இதை எப்படி ஒட்டுறது, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, பேக் ஸ்கின் எப்படி ஒட்டுறது, மெயின் ஸ்கின் எப்படி ஒட்டுறது, இது எப்படி கட் பண்ணுறது, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.